கர்த்தர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இது 2 உடன்படிக்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்திலிருந்து ஆதாம் ஏவாளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இதை எல்லாவற்றுக்கும் மேல ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை தான் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா ஆபிரகாம் இடத்துல என்ன உடன்படிக்கை பண்ணாரோ அதை மறக்காமல் அதை நிறைவேற்றும்படியாக அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கினிடத்துல அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஈசாக்குடைய குமாரனாகிய யாக்கோப்பினிடத்துல அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றப் போகிறேங்கிறத சொல்றாரு. இப்போ யாக்கோப்புடைய பிள்ளைகள் 12 பேர் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க. அவர்களிடத்துலையும் சொல்றாரு, உங்களுடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களோடு பண்ண உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி நான் உங்களை விடுவிக்கவும் ஆசீர்வதிக்கவும் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன். இந்த உடன்படிக்கையின் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறார். இப்ப வாசித்த எபேசியர் 2வது அதிகாரத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்களையும் புறஜாதிகளையும் அவர் ஒன்று சேர்க்கும்படியாக. 11வது வசனம், ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தினால் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்களும். யார் இஸ்ரவேலர்? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததியின இஸ்ரவேலர். மீதி எல்லாருமே புறஜாதியார். அவங்களுக்கு விருத்த சேதனம் உடன்படிக்கையை ஆபிரகாம் இடத்துல தான் அதை செய்ய சொல்லி சொன்னார். இப்போ நமக்கு விருத்த சேதனம்லாம் நம்ம செய்யல. அடுத்து என்ன சொல்றாரு? அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து